ஸோ நம்ம உயில் எழுதாமல் இருக்கிறோம் அப்படின்னா இதை வந்து தப்பு பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அவர் உயிர் எழுதாமல் சென்றால் அவருடைய அம்மாவுக்கும் சொத்தில் பங்கு உண்டு, மனைவிக்கும் பங்கு உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கும் பங்கு உண்டு. ஸோ இது வந்து மிக மிக அடிப்படை. இது வந்து பலருக்கும் தெரியாத விஷயம் கூட. இதுதான் சட்டம்னு தெரியாது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதுமைய நிதி நலனை பற்றி பேசிட்டு வரோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயில் எழுதவில்லை என்றால் வருகின்ற பிரச்சனைகளை தான் பார்க்க போகிறோம். நம்ம இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு காணொலியை வந்து போட்டிருந்தோம். அது வந்து பரவலாக பலரால் பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். 1,00,000 பேருக்கு மேலே அது பார்க்கப்பட்டது. பலரும் என்னை வந்து அழைத்திருந்தார்கள். கதைகள் அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் கேட்க கேட்க எனக்கே ஒரு டிப்ரெஷன் மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நாங்கள் 2வது வீடியோவே போடுறோம். அதோட முக்கியத்துவத்தை மறுபடியும் சொல்வதற்காக. அதற்கு முன்பு எனக்கு வந்து அழைப்புகள் பற்றியும் சின்னதாக ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி சொல்லிடுறேன். ஸோ ஒருவர் வந்து தன்னுடைய மகளுடன் ஏற்பட்ட பிரச்சனையில் வந்து மகளுக்கு சொத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கணும், அதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அப்படிங்கிறத கூப்பிட்டு என்கிட்ட பேசினார். அதற்கான வழிமுறைகள் செய்துட்டு இருக்கிறோம். அவர் தொடர்ந்து அழைத்து கொண்டு எப்படியாவது விரைவாக எழுதி வைத்துக் கொள்ளுங்க விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரோட கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து ஒரு வீட்டை வந்து வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டை தற்பொழுது அவர் வாடகைக்கு விட வேண்டும், குத்தகைக்கு விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க மனைவி வந்து மறந்துட்டாங்க. ஆனால் இவரால் அதை வந்து செய்ய முடியவில்லை. இவங்க மகள் வந்து தடுத்து வச்சிருக்காங்க. அந்த வீட்டை இவரால் விற்கவும் முடியவில்லை. ஏன்னா மனைவி பேர்லையும் இவர் பேர்லையும் இருப்பதால் அவங்க மகள் கையெழுத்து போட்டால்தான் அடுத்த கட்டத்துக்கு செல்லும். அப்படிங்கும்போது மகள் வந்து அந்த சொத்தை, தந்தை சம்பாதித்த சொத்தை வந்து அனுபவிக்க விடாமல் செய்கிறாங்க. அதனால் கோபமடைந்த தந்தை வந்து அந்த சொத்தை எப்படியாவது ஆசிரமத்துக்கு எழுதி வைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு அம்மா வந்து எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய மகள்கள் வந்து என்னை கவனிக்கவே இல்லை, நீங்கள் ஏதாவது என்னை பண்ணி அவங்க கூட சேர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 மகள்கள் இருக்காங்க. இவங்களும் அந்த வளைகுடா நாடுகளில் போயிட்டு கஷ்டப்பட்டு நர்ஸாக இருந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஏதோ வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டிலேருந்து இவங்களை துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னை எப்படியாவது என் மகளிடம் சேர்த்து வைங்கள், நீங்கள் பேசுங்க, நான் ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் ஏதாவது பேசி எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கேட்க கேட்க எனக்கே ஒரு மன உளைச்சல் வந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. உலகம் இப்படிலாம் இருக்கின்றதா அப்படின்னு எனக்கு ஒரு பதட்டமும் வந்தது. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் பண்ணுகின்ற தவறுகள், உயில் எழுதாமல் வைப்பதால் இருக்கின்ற தவறுகளை பார்க்க போகிறோம். முதலில் சட்டத்தை வந்து தெரிந்து கொள்வோம். உயிலை பொறுத்த வரைக்கும், பாகப்பிரிவினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்டியனுக்கு ஒரு மாதிரியும், இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாதிரியும், இந்துக்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்துக்கள் பெரும்பான்மையோராக இருப்பதால் நம்ம வந்து இந்து சட்டத்தில் இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். இந்து சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, தாய்க்கு, மனைவிக்கு, மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு, இவங்களுக்கு தான் வந்து ஒரு சொத்துல உரிமை. ஒருவர் வந்து உயில் எழுதாமல் மறைந்து விட்டால் அப்படின்னு சொல்லலாம். சட்டமே எப்படி பார்க்குது அப்படின்னா, ஒருத்தர் மறைந்து விட்டார் என்றால் அவரை வந்து 2 விஷயமா பார்க்குறாங்க. ஒன்று வந்து அவர் உயில் எழுதிட்டு போனாரா, உயில் எழுதாமல் போனாரா அப்படின்னு பார்க்குறாங்க. உயில் எழுதிட்டு போனால் கிளியர் கட் அவங்க மாற்றி கூட எழுதி வைக்கலாம். அம்மாவுக்கு நம்ம பங்கு போகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ உயில் எழுதுபவர் அம்மாவை தவிர்த்து விட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே எழுதி வைக்கலாம். அதே மாதிரி அவர் உயில் எழுதாமல் சென்றால் அவருடைய அம்மாவுக்கும் சொத்தில் பங்கு உண்டு, மனைவிக்கும் பங்கு உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கும் பங்கு உண்டு. ஸோ இது வந்து மிக மிக அடிப்படை. இது வந்து பலருக்கும் தெரியாத விஷயம் கூட. இதுதான் சட்டம்னு தெரியாது. ஸோ இது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, உயில் சார்ந்த விஷயங்களில் பல விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டால்தான் இந்த உயில் எழுத வேண்டிய அவசியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது வந்து முதல் விஷயம். இது வந்து ஒரு பேசிக் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு தரப்பு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து இதில் பல வேரியேஷன்ஸ் வரும். பிள்ளைகளே இல்லாத குடும்பங்கள் இருக்கலாம், இல்லைனா மனைவி மறைந்த குடும்பங்கள் இருக்கலாம், அம்மா மனைவி இல்லாமல் பிள்ளைகள் மட்டும் இருக்கிற குடும்பங்கள் இருக்கலாம், 2வது மனைவி அப்படியான குடும்பங்கள் இருக்கலாம். இப்படி பல வேரியேஷன்ஸ் இருக்குது. அதில் நான் சின்னதாக ஒன்று மட்டும்தான் தொட்டு பேசியிருக்கேன். ஏன்னா இதுவே வந்து பலருக்கும் ஒரு புதுமையான விஷயம் இருக்கும். ஏன்னா பலரும் என்ன நினச்சிப்பாங்க, ஒரு கணவர் இருந்தால் அனைத்து சொத்தும் மனைவிக்கு போயிடும், மனைவி வந்து யாருக்கு கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பரவலான ஒரு பொது எண்ணமாக இருக்கும். அப்படி கிடையாது.
கணவன் இறந்தால் மனைவிக்கும் போகும், கணவனுடைய அம்மாவுக்கும் போகும், கணவனுடைய அப்பாவுக்கு போகாது. அப்பாவுக்கு வந்து இந்த சட்டத்தின்படி உரிமை கிடையாது, அம்மாவுக்கு மட்டும்தான் போகும், அதற்கப்புறம் பிள்ளைகளுக்கு போகும். எல்லாமே சரிசமமாக பங்கிடப்படும் அப்படிங்கிறதே புது தகவல் அப்படிங்கிறத நம்ம அதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். இந்த வேரியேஷன்ஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் தனிப்பட்ட ஒரு நிபுணர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ நம்ம உயில் எழுதாமல் இருக்கிறோம் அப்படின்னா இதை வந்து தப்பு பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். என்ன தப்பு அப்படின்னா, இந்த மாதிரி சிக்கலில் மாட்டும் போது என்ன ஆகும்னா, நமக்கு அது வழக்கு நீதிமன்றம் அப்படின்னு போயிடுச்சுன்னா ஒரு 20-25 ஆண்டுகள் வந்து இந்த வழக்கிலேயே போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது யாருக்குமே பயனில்லாமல் போயிடும். ஸோ உயிலில் எழுதாமல் செல்வதால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோவில் வந்து நான் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தேன், உயில் எழுதாமல் போவதால் ஏற்படும் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம அதை விட எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, உயில் சம்மந்தமாக நமக்கு தெரியாத விஷயங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனை அப்படிங்கிற அளவில் நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். ரெண்டாவது என்னென்னா, எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம், நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சப்ஜெக்டை தொட்டு ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பு நாமினி போட்டாலே அவங்களே நம்ம வாரிசுதாரர் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. நாமினி போடுபவர், நம்ம நாமினி ஒருத்தர் போட்டிருக்கோன்னா அவர் அந்த சொத்தோட கஸ்டோடியன் மட்டும்தான். அவர்கிட்ட பணம் போனாலும் அவர் மற்ற வாரிசுதாரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். அவர்கிட்ட பணம் போச்சுன்னா அவர் எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது. செலவு பண்ணிட்டார்னா மற்ற வாரிசுதாரர்கள் வந்து கேட்கும்போது கொடுக்கலன்னா அவர் மேலே நம்ம வந்து வழக்கு போடலாம். ஸோ நாமினி ஈக்குவல் டு லீகல் ஏர் கிடையாது, வாரிசுதாரர் கிடையாது. நாமினி அப்படிங்கிறவங்க ஒரு கஸ்டோடியன் தான். நம்ம எல்லாருமே வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம், நாமினி போடுவோம், பேங்க் அக்கௌண்ட்டில் நாமினி போடுவோம், டிமேட் அக்கௌண்ட்டில் நாமினி போடுவோம், மற்ற எல்லா சொத்துலையும் நாமினி போட்டுட்டு நம்ம எழுதி வச்சிட்டோம்னு நினைப்போம். அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து உயில் சம்மந்தமான விஷயங்களில் பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னென்னா, நீங்கள் உயில் எப்போ எழுதணும் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம உயிலை வந்து இப்போவே எழுதணும் அப்படிங்கிறத போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அதுக்கான சரியான காலகட்டம் கேட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள் பிள்ளைகள் வந்து ஒரு 20 வயசில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த 20 வயசுலேயே எழுதி வைத்து விடுவது நல்லது. ஏன்னா நாளை பின்ன திருமணம் நடக்கும்போது பல மூளைகள் வந்து ஒன்று சேரும்போது அது வந்து குழப்பத்தில் தான் போய் முடியும். ஸோ உங்கள் பிள்ளைகள் 20 வயசில் இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 50 வயசு 55 வயசில் இருப்பீங்க. அது ஒரு சரியான பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கால தேர்வை வந்து நம்ம எடுத்து எழுதி வைத்து விட வேண்டும். உயில் எழுதாட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டச் பண்ணியிருக்கிறோம். நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த 3 விஷயத்த வந்து உங்களுக்கு அடிக்கோலிட்டு காட்டினேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உயில் எழுதுங்க, அதுக்கான எக்ஸ்பர்ட்டை வந்து அணுகுங்க. நீங்கள் RxTயை கூட நீங்கள் அணுகலாம். நாங்கள் அந்த சேவையையும் இப்போ இணைச்சிருக்கோம். அந்த வீடியோவுக்கு அப்புறம் எங்களுக்கு அவ்வளோ கால்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்பர்டைஸ் எங்ககிட்ட அப்போ கிடையாது. ஆனால் அது தேவை அப்படின்னு உணர்ந்து இப்போ அதை ஒரு சேவையாக நாங்கள் வந்து இணைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்களோட உதவியும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஒரே கோரிக்கை தான், இந்த உயிலை எழுதி வைத்து விடுங்கள். உயிலை எழுதுறது வந்து உங்கள் சொத்தை வந்து அப்படியே கொடுக்கறது கிடையாது. உங்கள் காலத்துக்கு அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் செய்வதற்காக நம்ம செய்கின்ற ஒரு ஏற்பாடு தான் இது. கஷ்டப்பட்டு உழைச்ச நம்மளுடைய வாழ்க்கை, கஷ்டப்பட்டு உழைச்ச நம்ம உழைப்பு வந்து வீணாகக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில் தான் மறுபடியும் சொல்கிறோம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.